ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஃப்ரீ ஃபயர் ஆட போகிற இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக போகுது. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு ஃப்ரீ ஃபயர் போன ரேண்டம் ப்ளேஸ் கொண்டு ஆட போகிறோம். ஸோ இந்த கேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. மறக்காம ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க கேம் பில் போகலாம். அது முன்னாடி நம்ம இன்ட்ரோ போட்டுடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எதுக்கும் இந்த இடத்துல இந்த சாண்டி டெக்கரேட்டருடைய பவர் யூஸ் பண்ணிடலாம். டப்புன்னு மாறிடலாம் இந்த இடத்துக்கு. ஓகே, அங்கேனா கன்று சுடுற சத்தம் கேட்குது. அங்கே எனிமி தேடுறான் பார்த்தீங்களா? அங்கே எனிமி தேடுறான், அவன் சுடுவான்ல. ஏன்னா அவரை மறைஞ்சிக்கிட்டோம், கொஞ்சம் கிட்ட போய் சுடுவோம். அவனோட ஒரு டவுன் வந்துச்சு. கடைசி நம்ம டவுன் ஆகிட்டோம். சரி ஓகே, இந்த வாட்டி நம்ம அடுத்த வாட்டி கண்டிப்பாக நம்ம ஜெயிச்சிருவோம். நம்மளுடைய டீம்மேட் வேணால் போராடுறாரு. சரி, அவரும் போயிட்டாரு. சரி ஓகே, இந்த வாட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அடுத்த வாட்டி நம்மளாம் கண்டிப்பாக ஜெயிப்போம். மயக்கமாக ஃபுல்லோடு பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம MP5 கன் எடுத்துட்டோம். எனிமி பார்த்து அந்த பக்கம் இருக்காரு. ஸோ வாங்க ஒரு கேம் பிளப்பலாம். நம்மளோட கேரக்டர் யூஸ் பண்ணிட்டு நம்ம இங்கேருந்து ஃபஸ்ட்டு பார்ப்போம் எனிமி எங்கே இருக்கிறாருன்னு. அந்த பக்கம் காட்டுறது எங்கன்னா அதை ஓரம் எனிமி சுடுவோம். ஒன்று மேலே இருந்து கூட சுடுவாங்க. பிறகு கொஞ்சம் ஜாக்கிரதை, மேலேயும் பொம்மை கீழேயும் பார்ப்போம். அந்த பக்கம் போய் பார்ப்போம் எனிமி அந்த பக்கம் இருக்கிறான்னு. எங்கட இருக்குன்னு காட்ட மாட்டேறீங்க. ஓகே, நம்மளுடைய டீம்மேட்ஸை போராடணும். நம்ம இந்த மேட்ச் ஜெயிச்சு வச்சு இப்படி போராடி இந்த மேட்ச் பண்ணவும் 2 மேட்ரா 1 vs 1. 2 பேருமே ஒரு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். ஓகே, இந்த வாட்டி நம்ம பண்ண அதே MP5 கன் எடுக்க போகிறோம். அந்த கேம் மேலே இன்ட்ரெஸ்டிங்காக நடக்குது பாருங்கள். நம்ம இந்த ஓரமாக ஒழிஞ்சிக்கலாம், போய் அப்புறமா ஷூட் பண்ணுவோம். அதுக்குள்ளே ஒரு டீம் காலி பண்ணிட்டோம். ஸ்கோப் அது அங்கே இருக்கும் எனிமி பார்த்தா தெரியுது உங்களுக்கு. ஆனால் என்னன்னே தெரியல, பக்காக தெரிலங்க, சரியாக ஃபோக்கஸ் ஆகும் பார்த்து. இல்லை ஒரு டவுனு. நீ எப்போமோ அதுக்குள்ளே இந்த வாட்டி அவங்க ஜெயிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட் மேட்ச் நம்மளும் ஜெயிப்போம். மறக்காம பாருங்கள். இந்த வாட்டி காட்ஸில்லா லாங் ரேஞ்ச் கன் எடுத்துட்டோம். இந்த கன் மேலே கொஞ்சம் பவர்ஃபுல்லாக இருக்கும். சரி பார்ப்பாங்க. எனிமி அங்கே தெரியும். இந்த வாட்டி எனிமி ஜெயிச்சிட்டாங்க 3 வாட்டி. ஆனால் கண்டிப்பாக நம்மளாம் ஜெயிப்போம். ஏன்னா ஒரு மேட்ச் ஜெயிச்சாலும் அவங்க ஜெயிச்சிருவாங்க. நம்ம எப்படியாவது ட்ரை பண்ணி நம்ம ஜெயிக்கிற மாதிரி பண்ணுவோம். ஒரு ரேண்டம் மேட்ச்சில் ஃப்ரீ ஃபயர் ரொம்ப நாள் ஆடவே இல்லை. அதான் கொஞ்சம் டச் விட்டுருச்சு. அதாவது ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். அங்கே ஒருத்தவரம் அவனையும் காலி பண்ணி டவுன் ஆகிடுச்சு. ஸோ ஹெட்ஷாட்டுங்க. ஸோ நம்ம ஓரமாக இருப்போம், யார் வராமல் பார்ப்போம். மெடிக்கெட் போட்டுப்போம். நம்ம டீம் எடுத்துக்கிறாரு, ஃப்ரெண்ட் ஹெல்ப் பண்ணுவோம். இன்னொரு கில்லு. இதோட மொத்தமாக நம்ம 3 கிலோ எடுத்தாச்சு இந்த மேட்ச்சில். எப்படி பண்ணால் அதே காட்ஸில்லாவும் MP40 இருந்து எடுத்துக்கலாம். நான் அது ஒரு எடுத்தாச்சு. எல்லா கன்னையும் எடுத்தாச்சு. இந்த வாட்டி நம்மன்னா ஜெயிப்போம். அவங்க ஜெயிக்க விடக்கூடாது. ஏன்னா அவங்க 3 1 ஹெட்ஸில் கூட அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு ஹெட் ஷாட்டு. இன்னும் கொஞ்சம் இன்னொரு கிலோ தச்சு அப்பாடி இந்த வாட்டி ஜஸ்ட் ஆச்சு. அதாவது தான் லாஸ்ட் மேட்ச்சு. அதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போது, ஏன்னா நம்மளும் ஜெயிக்கலாம், அவங்களும் ஜெயிக்கலாம். பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குது. ஸோ ஃபுல்லோடவே பாருங்கள்.
இந்த வாட்டி யார் ஜெயிக்கிறவங்களோ அவங்க வந்து அந்த புயா அடிக்க முடியும். ஸோ நம்மளும் சூதானமாக விளாடுவோம். நம்ம ஒன்று அந்த பக்கம் போய் பார்ப்போம் யாராவது வராங்களான்னு. ஃப்ரெண்ட்ஸ் எங்கேயுமே காண இனிமையாக ரொம்ப நாள் தேடினுக்கிறான். அந்த பக்கம் நம்ம வந்து இப்போ டீம்மேட்ஸ் கிட்ட போய் வைப்பாங்க எதாவது எனிமிக்கிறாங்களா இதில் ஒழிஞ்சு பார்ப்போம். அநேகமாக நான் அந்த பக்கம்னா அந்த லைட் எரியுது இல்லையா, அங்கேனா எனிமி இருக்கான்னு நினைக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணி போவோம். ஓகே, இது உள்ள இன்னொரு டோன்னு அதுவும் ஹெட்ஷாட் தான் வந்தது. ஓகே, அங்கே ஒருத்தர் ஆல்லாம் ஃபிட்ஸ் நம்ம ஜெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்களா, புயா ஸ்டாச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மேட்ச் ஒரே மேட்ச் ஜெயித்தோம், அப்புறம் 3 மேட்ச் அவங்க ஜெயித்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் கண்டிப்பாக கஷ்டப்பட்டு வந்து இந்த மேட்ச் ஜெயிச்சிட்டோம். இல்லை இது பெரிய விஷயம். ஏன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்து தேங்க்யூ. மறக்காமல் ஃபுல்லோட